ஹாய் 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 இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சிக்கு ஏற்ற சைட் டிஷ் பார்த்துடலாமா? நிஜமாகவே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே சொல்லுவீங்க சூப்பராக இருந்தது அப்படின்னு. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை மிளகா இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதக்கின அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஹீரோ எக்கை சேர்த்துடலாமா? 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு தோசை கரண்டி இருக்கா, அதை வச்சு நல்லா கொத்துன்னு நல்லா கிளறுங்க. கிளறி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கஞ்சிக்கு ஏற்ற சைட் டிஷ் நம்ம ஹீரோ எக் ஃப்ரை செம்மையாக தரமாக ரெடி ஆயிரும். நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.